அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். பிரியாணி எப்படி இருக்கும்? எப்படி இருக்குமா? சாப்பிட்டு பாருங்க, செத்துடுவீங்க. பிரியாணி நல்லா செய்வீங்களா? நல்லா சமைப்பேன். மாஸ்டர் மாஸ்டர் ஏன் தம்பி அண்ணில இருந்து அழுதுகிட்டே இருக்கிற? உனக்கு என்னமா தெரியும்? இவர் என் காதல் வாழ்க்கைக்கு விலக்கேத்த போற தெய்வம். என் காதலுக்கு முடிவு என்னன்னு சொல்லாம போயிட்டீங்களே மாஸ்டர். அவரே முடிஞ்சிருவார் போல இருக்கு. மாஸ்டர் முடிஞ்சிட்டா கேண்டீன் நீட்டாக பண்ணிடலாம்னு பாக்குறியா? இவர் பேசுறாரு என்ன? போய் டாக்டர் ஐயோ, பொம்பளை, டாக்டர் பொம்பளை அனுப்புடா. போலீஸ் கூப்பிடுறா. பொம்பளை அனுப்புடா, போலீஸ் கூப்பிடுறா. ஏமா யார் மணி இங்க என்ன பண்ற? ஒண்ணும் இல்லைங்க, வேண்டியவங்க உள்ள வரணும். வேண்டியவங்கன்னா மெயின் கேட்ல அழைச்சிட்டு வா. கல்யாணத்துக்கு வரவங்க வசதிக்கு திறந்து விடாம இப்படி பூட்டி வச்சிருக்கீங்க, என்ன அர்த்தம்? யோ எதை பூட்டணும் எதை திறக்கணும்னு டிபார்ட்மெண்ட்ல எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. போ அந்த பக்கமா வா. நாங்க ஒண்ணு வெளியாள் இல்லைங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க. பொண்ணே அந்த பக்கமா தான் வரணும். போமா. ஹலோ மாமா, ஒரு நாள் நம்ம மோட்டார் பைக்ல போகும்போது நடு ரோட்ல ஒருத்தனை உயிரோட கொளுத்துனாங்கல்ல? ஆமா. அவனை நான் பார்த்தேன் மாமா. எங்க? இங்க கல்யாண மண்டபத்துல. மாஸ்டர் ஐயோ, பொம்பளை பொம்பளை போலீஸ் மாஸ்டர். ஏய், பொம்பளை அனுப்புடா. ப்ளீஸ், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அது பொண்ணே இல்லைங்க. என்ன ஹரி, கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொன்ன? அது வந்து அம்மா நந்தினி எங்கம்மா? கொஞ்சம் வாங்க. இங்கதான் எங்கேயோ. காட்டுறேன். அவன் இந்த பக்கம் தான் போனா, வாங்க காட்டுறேன். ஏய் திலாவர், போலீஸுக்கு நீ யாருன்னு தெரிஞ்சிச்சு. நீ நம்ம ஆளுங்களோட பேசணும், நம்ம மாட்டிப்போம். அதனால கல்யாணத்துக்கு வந்து போற எல்லாரோடய பேசு, ஆனா எங்களோட மட்டும் பேசாத. ஓகே தாய். அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கானே, அதோ. வாங்க சார். யார் அவரு? அவர் வெளியே இருக்க சொல்லுங்க. வெளியில் இல்லைங்க, அப்புறம் கூப்பிடுறேன். சார், இது ஒரு சாதாரண விஐபி கல்யாணம் நினைச்சிடாதீங்க சார். உலக மேப்ல இந்தியாவுக்கு தனி பெருமை வாங்கி தந்த கிரேட் சயின்டிஸ்ட் அப்துல் வஹாப் பொண்ணோட கல்யாணம் சார். நம்ம சயின்டிஸ்ட் நினைச்சா கல்பாக்கம் மாதிரி 100 அட்டாமிக் பவர் பிளான்ட்ஸை உருவாக்க முடியும் சார். நம்ம சயின்டிஸ்ட் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் 1000 அணுமின் நிலையம் இருக்கு. இங்க இந்தியாவில் இருக்கிற முக்கிய விஞ்ஞானிகள் எல்லாரும் வர போறாங்க. இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல வச்சு அட்டாக் பண்றது தான் அவங்களோட திட்டமா இருக்கும் சார். சார், என்னால் நிச்சயமா சொல்ல முடியும், அவங்களோட பிளான் ஆஃப் ஆக்ஷன், தேர் அட்டாக், தேர் டார்கெட் எல்லாமே இந்த கல்யாண மண்டபம் தான். ஏய் நில்லு, என்ன இது? சார் ஒண்ணே சார், நகையா சார். ஏய் கீழ கூட்டு. சயின்டிஸ்ட் அப்துல் வஹாபோட பிரதர். வணக்கம். வாங்க. இது அவங்க மதர். வணக்கம் தம்பி. இவங்க இவ என் பேத்தியோட ஃப்ரெண்டு. இவளும் என் பேத்தி மாதிரி தான் சார். ஒன்றும் இல்லை, இன்டெலிஜென்ஸ் பியூரோலேருந்து எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அதுக்காக நாங்கள் இங்கே செக் பண்ண வந்திருக்கோம். நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. வீடியோ. ஹலோ, யாரையாவது வீடியோ கால் பண்ணுமா? நம்ம விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, போலீஸ் வந்திருக்காங்க. ஹாய். சரிங்க, சாரை கூப்பிடுங்க. வணக்கம். வாங்க வாங்க சார், வாங்க. கார் பார்க்கிங் போய் ரெடி பண்ணு.
நேத்து ராத்திரி இந்த கல்யாண பொண்ணோட ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு இவனை உள்ள விட சொன்னா, நான் கூட முடியாதுன்னு சொன்னேன். யாரோட ஃப்ரெண்ட்? கல்யாண பொண்ணோட ஃப்ரெண்டு. காலையில அந்த பாட்டி கூட என் பேத்தி மாதிரின்னு சொன்னாங்களே, அந்த பொண்ணு தான் சார். இந்த ஆபரேஷன் நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல, விஞ்ஞானிகளை காப்பாத்தியாகணும். ஏன்னா அவங்க இந்திய நாட்டோட சொத்து. Am I understood? Yes, sir. ஹரி, தமிழ்ச்செல்விங்கிற பேர்ல ஒரு தீவிரவாத பொண்ணு கல்யாண பொண்ணுக்கு தோழி அங்க நுழைஞ்சிருக்கா. தெரியும். ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்குள்ள அவங்கள அரசு போய் பாருங்க. வெயிட். எங்கேயும் போக முடியாது. போலீஸ்க்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. நீ மாட்டிக்கிட்ட, நான் மாட்டிக்கிட்டா எல்லாமே கெட்டு போயிடும். உனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. உன் இடத்துல நான் இருந்திருந்தா ஒட்டு டூ என்ன பண்றது? இதை பாரு, இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் செஞ்சிருக்கேன். நான் சொல்லாமலே ஒரு முடிவெட, ஒரு கொள்கைக்காக. ஆனால் அது நான் சொன்னதா இருக்கக்கூடாது. ஷபானா, ஐம் சாரி. I'll miss you. Bye.